கர்த்தர் உன் முன்பாக நின்று கலங்காதே கலங்காதே, உன் பக்கத்துல நான் நிற்கிறேன். ஆயிரக்கணக்கான சூரியனை ஒன்றா இணைத்தா எப்படி இருக்குமோ அதை விட 1000 மடங்கு ஆண்டவர் வெளிச்சமாய் சந்திச்சார். அந்த கண்கள், அவரை பார்த்த கண்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுடைய வேலை செய்யும்படியாக ஜாமக்காரன் ஜெப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேவனுடைய சமூகத்தில் நான் என் மனைவியும் கட்டுடைய மாதத்துடைய உபகாச நாளுக்காக தேவ சமூகத்தில் போய் கொண்டிருந்தோம். சந்தோஷமாக தேவன் எங்களுக்கு முன்னும் பின்னும் காவலாக இருந்தார். கர்த்தர்கள் பத்திரமாய் சுகபத்திரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கூட்டிகிட்டு போனார். கர்த்தருடைய தேவதூர்கள் பாதுகாப்போடு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. தேவ கரம் உண்டாயிற்று. தொடக்கம் வர முடிவர தேவன் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக, தேவனுக்கு மகிமை. காலைதோறும் புதிதாயிருக்கும் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமான எங்களது காயப்பட்டீர். எவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபித்தீங்களே ஒரு ஆத்மாக்களுக்காக, உலகத்தோட பாடுகளை ஏற்றுக்கொண்டப்பா. ஆட்டுக்குட்டியானவரையா, வியாகுலம் எங்களுக்குள் உண்டாவதாக, பார் எங்களுக்கு என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா அதே மாதிரி ஏசப்பா, ஏசப்பா இந்த கூட்டத்துக்கு நிறைய சிறு பிள்ளைகள் வரணும் ஏசப்பா. ஏசப்பா சிறு பிள்ளைகளை வர தடை பண்ணுகிற ஏசப்பா பொல்லாத ஆவியை இப்போலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு இந்த காலை வேளையில தகப்பனே ஏசப்பா, நாங்கள் தகப்பனே ஏசப்பா அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஒரு விஷயம் தகப்பனே ஏசப்பா, நீர் இறங்குவீராக தகப்பனே, இறங்குவீராக தகப்பனே ஏசப்பா. அப்பா அம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக தகப்பனே ஏசப்பா, இடைப்படுவீராக தகப்பனே, இடைப்படுங்க தகப்பனே, இடைப்படுவீராக தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அதையெல்லாம் நீர் மாற்றி எடுங்க ராஜா. ஆண்டவரே அவர்கள் உமக்குள்ளாய் வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் தகப்பனே தீய வழியில் இனி செல்லாமல் இருக்க ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே அந்த சிந்தனையை கொடுக்கிற அப்பா பொல்லாத கிரியைகளாகட்டும் தகப்பனே, எந்த பலவான கிரியைகளாகட்டும் அப்பா தகப்பனே, அது எங்கிருந்து வந்ததோ தகப்பனே அது அங்கேயே போவதாக ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அது பாதாளத்திலிருந்து வந்தது ஆண்டவரே, அது பாதாளத்துக்கே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அது பாதாளத்துக்கே போவதாக ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அந்த பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே ஏசப்பா, அந்த பொல்லாத கிரியைகள் அந்த பிள்ளைகளை தகப்பனே அழகழிக்கிறது ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகள் தகப்பனே, நிறைய பிள்ளைங்க தகப்பனே ஏசப்பா, தகப்பனே ஏசப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த தகப்பனே ஏசப்பா அந்த பொல்லாத கிரியா தகப்பனே அவங்க மனசுல இருக்கிறதுனால அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்பா. அந்த 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 பிசாசு தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே அந்த அவங்க மனதில் இருந்து நீங்க எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அந்த பிசாசு செய்கிற ஒவ்வொரு செயல்களால இவங்க பாதிப்படைறாங்க அப்பா. இந்த சாத்தான் தகப்பனே ஏசப்பா அப்பா வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களா தகப்பனே அழிக்கிறான், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அழிக்கிறான். ஆண்டவரே அந்த சாத்தானுக்கு இங்க இடம் இல்ல ராஜா. அப்பா நீர் கட்டளை இடுங்க ராஜா. அந்த பொல்லாத பிசாசு இந்த பூலோகத்துல இல்லாம அது எங்கிருந்து வந்ததோ தகப்பனே அது அங்கேயே போக நீர் கட்டளை இடுங்க ராஜா. நீங்க சொன்னா தகப்பனே. அந்த போராட்டம் எப்படி போராட்டம்னா மாம்ச போராட்டம் நமக்கு இல்லை, மாம்ச ரீதியான போராட்டம் இப்ப சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்தில் தரித்துக் கொள்ளுகிற ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, இந்த ஆவிகளை ஜெயிக்கணும். அடுத்த வருஷம் நீங்க அப்படியே வாசிக்க போறீங்க. ஆகையால் விசுவாசம் என்கிற கேடகத்தை எல்லாவற்றிலும் எல்லாம் வேணும். அலைசீரா வேணும், நீதி என்கிற மார்பு கவசம் வேணும், சமாதானம் என்கிற சுவிசேஷ அறிவிக்கிற சுவிசேஷ பாதரட்சிகள் வேணும், சத்தியம் என்கிற கச்சை வேணும், சத்தியம் என்கிற பட்டை வேணும். ஆனா இதெல்லாம் போக நமக்கு எது வேணும்னா, தேவ பிள்ளைகளுக்கு எது வேணும்? விசுவாசம் வேணும். எது வேணுங்க? விசுவாசம். விசுவாசம் மட்டும் இருக்கா இல்லைங்க? விசுவாசம் இருக்கா நம்மகிட்ட இருக்கு. விசுவாசம் இருக்கிறனால உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் என்பது ஒரு கேடக மாறி. ஒரு யுத்த வீரனுக்கு எது ரொம்ப முக்கியம்னா விசுவாசம், அந்த கேடகம் ரொம்ப முக்கியம். பிசாசு எப்பவுமே எதை டார்கெட் பண்ணுவான்னா விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுவான். அவனுடைய வேலை என்னன்னா விசுவாசத்தை குலைச்சிட்டானா அவங்களால ஜெபம் பண்ண முடியாது. விசுவாசம் வெறுமை ஆயிடுச்சு, விசுவாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜெபிச்சாலும் ஒரு ஜெபம் அடியில் விழுந்துருக்கமா, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துல வல்லம் இருக்காது. நீங்க ஆவில் நிரம்பர மாதிரி இருக்கும், ஆனா ஆவி நிறைஞ்சாலும் உங்க இறுதி வெறுமையா இருக்கும். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்குள்ள கர்த்தரோடு நெருங்க முடியாம இருக்கும்.
ஏன்னா இந்த பிசாசு அந்த விசுவாசத்தை சேதப்படுத்திடுவான், விசுவாசத்தை குலைச்சிருவான். விசுவாசம் எப்படி குலையணும் அப்படின்னு பிசாசு எப்படி ஆயத்தம் பண்ணுவான்னா, எப்படி போர் பண்ணும்போது முதல்ல எதை உடனே ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த கேடகத்தை பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை தகர்க்க நினைப்பான் பிசாசு. யுத்தம் பண்றவங்க முதல்ல எதை கையிலிருந்து பிடிக்க நினைப்பாங்கன்னா, இந்த கேடகத்தை பட்டயத்தை வெட்டும் போது அவன் அதை வச்சு மறைச்சுக்குவான். அப்ப அந்த கேடகத்தை அவன் ஒண்ணு கையிலிருந்து பிடுங்கி எடுக்கணும்ல, அப்ப பிடுங்கி எடுத்துட்டா வெட்டிடலாம். ஆனா பிடுங்க முடியலன்னா அவனை ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம விசுவாசத்தை எப்படியாவது குலைக்கணும். எப்படி குலைப்பானா, முதல்ல பயத்தினால் குலைக்கணும். விசுவாசம் எங்க சேதப்படும்னா, நமக்குள்ள வருகிற ஒரு சில பயங்கள், நம்மளை அறியாதபடி வருகிற திகில்கள், நம்மளை அறியாதபடி நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ள இனம் புரியாத பயத்தையும் திகிலை கொண்டு வந்து நம்மளை என்னன்னா நடைப்படம் வச்சிருவான். நம்ம தேவ பிள்ளைகள் தான், நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், ஆனா நம்மளை அறியாதபடி ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துருவான். நம்மளை அறியாம, எப்படிங்க, நம்மளே அறியாம ஒரு பதட்டையும் ஒரு பயத்தை கொண்டு வந்துருவான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனா ஒரு சில நேரங்கள்ல விசுவாசம் என்கிற கேடகம் நம்ம கையிலிருந்து கீழே விழுந்துருது. விசுவாசம் கேடகம் கையில இருந்து கீழே விழுந்துருது. உடனே பிசாசு பண்றான், கையில கத்தி எடுத்து நெஞ்சில் குத்திடுறான். குத்துறோன்னு என்ன ஆகுது, நம்மளை அறியாதபடி இந்த இறுதியும் காயமாயிடுது. ஒரு சில நேரங்களும் உங்க வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் கத்தியில குத்திக்கிறது போல இருக்காது இல்லையா? ஒரு சில நேரம் வார்த்தையினாலேயோ உங்க செயல்னாலேயோ கத்தியில குத்துக்கிற போல உங்க சத்து என்ன பண்றா, பிசாசு என்ன பண்றான்னா இதயத்தை குத்துக்கிறா. ஏன்னா விசுவாசம் என்கிற கேடையும் அநேகத்துல நம்ம பிடிச்சு கொண்டு இல்லாதனால பிசாசு சீக்கிரமா இந்த நீதி என்கிற மார்பு கவசத்தை உடைக்கிறான். நம்முடைய நீதியை உடைக்கிறான். நம்ம தேவனுக்குள்ள வாழ்கிற, உத்தமமா வாழ்கிற நமக்குள் தேவனுக்காய் உண்மையா வாழ்கிற நம்முடைய நீதியை, கர்த்தருக்காய் வாழ்கிற அந்த நீதியை உடைக்கிறான். எப்படி நீதி உடைக்கிறான்னா, எல்லாரும் அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கலாம். எல்லாரும் பண்ற பாவம் தான், நம்ம பண்ண என்ன தப்புன்னு சொல்லுவாங்க. இது பிசாசுடைய ஆயுதம். எல்லாரும் இந்த பாவத்தை பண்றாங்களே, தப்பா என்ன தப்பு இருக்குது, இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம நீதியை உடைப்பான். தேவனுக்கும் நமக்கு உண்டான பரிசுத்த வாழ்க்கையை உடைப்பான். கர்த்தர் பரிசுத்தர், அவர் மாறாதவர், அவர் நம்மோடு இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவன் சேதப்படுத்துவான். விசுவாசம் கிடைத்த நான் சொல்றது நல்லா புரிய நினைக்கிறேன். விசுவாசம் கிடைத்த முதல்ல உடைக்கிறான், ரெண்டாவது நீதி என்கிற மார்க்க வசத்தை உடைக்கிறான், மூன்றாவது இதயத்தை தாக்குறா, மூன்றாவது உங்க பரிசுத்த வாழ்க்கையை உடைப்பான். பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஊழியத்துக்கு ரொம்ப முதல்ல என்னன்னா பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைய, நீ அவனோட கண்கள்ல கர்த்தரை காணணும், கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னா உன் கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், உன் கண்கள் தூய்மையா இருக்க வேண்டும், சிந்தனை தூய்மையா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உன் கண் வெளிச்சமா இருந்தா முழு சரீரம் வெளிச்சமா இருக்குமா. இந்த கண் ரெண்டு வெளிச்சமா இருந்தா, கண் வெளிச்சமா எனக்கு நான் பாக்குறேன், அப்படி இல்ல ஆவிக்குரிய வெளிச்சம், பரிசுத்தமுள்ள வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்படி பார்க்குன்னா, இது மாம்சத்தை பார்க்காது, இது ஆவிக்குள்ளவை பார்க்கும். இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ற நீங்களும் நானும் பிசாசு என்ன பண்ணுவோம்னா, இந்த தரிசனம் பார்க்கறதையும் சொப்பனங்கள் பார்க்கறதையும் வேத வசனத்தை தியானிக்க முடியாதபடி கண்ணை இருளாக்கிடுவான். வேத வசனத்தை வாசிக்க பண்ண மாட்டான். நீங்க எதை வேணா வாசித்துலாம், ஆனா வேதத்தை எடுத்து வாசி உட்கார்ந்து பார்த்தா தூக்கம் வரும். பைபிள் படிச்சா தூக்கம் வரும். ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் பைபிள் எடுத்து தூக்கம் வந்துருங்க, அதனால பைபிள் வாசிச்சு தூங்க மாட்டேன். அவங்களுக்கு தூக்கம் வரலன்னா முதல்ல வாசிக்கிற புஸ்தகம் எதுவா இருக்கும், வேதம். ஏன்னா அவங்கள இந்த பிசாசு இந்த கண்கள் வெளிச்சம் இல்லாதபடி, இந்த வேதத்தை வாசிக்க முடியாதபடி கண்களை குருடாக்குறான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா? ஊழியர் செய்யற நீங்களும் நானும் இந்த வேதத்தை வாசிக்க முடியாதபடி இருக்குன்னா நம்மளோட கண்களை எங்கேயோ குருடாக்கிட்டான், எங்கேயோ வேதத்தை தியானிக்க முடியாத கிரியை செய்துட்டானா நம்ம கண்களை குருடாக்குறான். இப்போ பிசாசு கிரியை உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசாசுடைய போராட்டம் நமக்கு வருது, கர்த்தருடைய கிரியை நம்ம மேல கை வைக்கிறான்னா அவனுக்கு வழி இல்லாம உள்ள வரமாட்டான். ஒரு எலியோ ஒரு மிருக ஜீவனோ உள்ள வரணும்னா ஏதோ ஒரு வழி இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு உள்ள வரக்கு வழி இருக்கணும். அதே போல பிசாசுக்கு நம்முடைய சிந்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சிந்தை அவன் கிரியை செய்யற இடமே எதுங்க, சிந்தை. ஒரு 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 தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணோம். அவன் நல்ல ஊழியம் பண்ண தம்பி. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல போய் ஜெபிச்ச போது அங்க இருக்கிற தேவ பிள்ளைதான், ஆனா சர்வாயுதம் தரிக்காம போயிட்டா, தேவனுடைய பலத்துக்குள் நிரம்பா போயிட்டா, தேவ ஆவியில நிரம்பி வழியாத பண்ணி போயிட்டா, இந்த சத்துரு என்ன பண்றான்னா சிந்தையை தாக்குறான். இந்த சிந்தை தலைசீரா, தலைசீரா இருக்கு இல்லைங்களா, மேல தொப்பி மாதிரி போட்டிருக்கோம்ல தலைசீரா, இந்த தலைசீராவை உடைச்சிட விரும்புகிறான். உடைச்சிட்டு என்ன ரட்சிப்புலாம் போகும். இந்த தலைசீரா முக்கியமானது. ஏன்னா தலையில அடிச்சுட்டா ஒரு மனிதன் கொண்டுடலாம். ஒரு மனிதன் நம்ம உடம்புல அழிக்க தேவையில்லை, தலைதான் உயிர் இருக்குது, இங்கதான் உயிர் இருக்குது. அப்ப இங்க அடிச்சுட்டா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் பரிசுத்த வாழ்க்கை, அவன் வேத வாசிப்பு, அவன் ஜெப வாழ்க்கை எல்லாரும் உடைக்கப்படும். அப்ப சிந்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த சிந்தை ரொம்ப முக்கியம்.
தேவ பிள்ளைகளுக்கு சிந்தை ரொம்ப முக்கியம். இந்த சிந்தை மண்டலக்குள்ள பிசாசு என்ன பண்ணுவா தெரியுமா? சிந்தைக்குள்ள தவறான காரியத்தை கொண்டு வருவா, கோபத்தை கொண்டு வருவா, சந்தேகத்தை கொண்டு வருவா, குழப்பத்தை கொண்டு வருவா, பயத்தை கொண்டு வருவா, திகிலை கொண்டு வருவா, வியாதி கொண்டு வருவா. நீங்க நினைச்சிட்டீங்களா? கசப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த கசப்பு சிந்தைக்குள்ள இருந்ததுன்னா இருத்துல வந்து வியாதி வந்துடும். கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மன்னிக்காத சுபாவம் இருந்தா இந்த சிந்தைக்குள்ள இருந்து இந்த சிந்தைக்குள்ள இருத்துக்குள்ள என்ன முதல்ல அங்க போயிடும். இருத்துக்குள்ள போய் ஃபுல்லா ஆக்கிரமிப் பண்ணிடும். சிந்தைக்குள்ளதான் முதல்ல வரும். கண் வழியை பார்ப்பீங்க, ஒருத்தர் பிடிக்காதவங்களை பார்ப்பீங்க. கண்ணை பார்த்தோன்னா அந்த கண்ணுக்குள்ள இருந்து அந்த பிசாசு கண்ணுக்குள்ள பாரு, உன்னை பார்த்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, முதல்ல கசப்பு கொண்டு வருவா. அப்ப சிந்தைக்குள்ள கிரியை செய்வா. மூணாவது இருத்துக்குள்ள ஆக்கிரமிப் பண்ணுவா. நான்காவது சரீரத்துக்குள்ள ஆக்கிரமிப் பண்ணுவா. சரீரம் முழுதும் நரமண்டலங்கள், ரத்த நாளங்கள், எலும்புகள், ஒரு சில உறுப்புகளை பிடிச்சுக்குவா. உங்களுக்கு அறியாதபடி உங்களுக்கு வியாதி வந்துட்டே இருக்கும். ஏன் வியாதி வர நமக்கு தெரியவே தெரியாது. சத்தியம் ரொம்ப ஆழமா சத்தியங்க. பிரசங்கம் பண்ற சத்தியம், ஆவியான பேசுகிற வார்த்தை. உங்க சரீரங்கள்ல உறுப்புகளை பிடிச்சுக்குவான். உங்களை அறியாதபடி ஒரு சில உறுப்புகளை பிடிச்சு போராடுவான். கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரமா பிசாசு ஒரு நேரங்கள்ல ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விலை செய்யும்படி, உங்க தரிசனத்தை குழப்பும்படி, உங்களை எப்படா கொள்ளலாம் அழிக்கான்னு காத்திருக்கிறான். ஊழியங்கிற சாதாரண விஷயங்கள்ல, ஊழியங்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஒரு ஜெபம் தானே நினைச்சிடாதீங்க. இது வான் மண்டலத்துக்கும் இந்த பூமிக்கு இருக்கிற போராட்டம். வான் மண்டலத்துல எத்தனை ஆவி கிரீசி தெரியுமா? கைகளிலே தேவனை பட்டை மேந்த வேண்டும், இடுப்புல சத்தியத்தன் கட்டி கொள்ள வேண்டும், சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை தரித்து கொள்ள வேண்டும். நான்காவது, ஐந்தாவது போயிட்டே இருக்குது. விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சு நிக்கணும். விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சு நிக்கணும். விசுவாசம் கேடயத்தை பிடிச்சு நிக்கணும். பிடிச்சு நின்றுட்டா பிசாசு நம்மளை சோதிக்க முடியாது. வந்தாலும் அவனை போர் ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும், அவனுக்கு ஒரு பெரிய அவனை முடைக்க விட முடியும், அவனை தலையை நசுக்க விட முடியும். ஆண்டவர் முதல்லயே அவனை ஜெயித்துட்டாரு. ஆண்டவர் முதல்லயே ஜெயிச்சுட்டாரு. உங்க அப்பா போறாரு, ஒரு பாம்பு வருது, அடிச்சுட்டாரு. உங்களை கூப்பிட்டு கேட்க காமிக்கிறாரு, பாருமா ஒரு பாம்பு இருக்கு, நீ அடி, பயப்படாம அடி சொல்றாரு. நீ பயப்படுற, அவனை செத்து போன பாம்புதான், ஆனா பயப்படுற. ஏன்னா அந்த பாம்பு அப்பாவை மாதிரி அடிச்சுட்டாரு. ஆனா நமக்கு என்ன பண்றது? பாம்பு பார்க்கணும், சட்டையை பார்த்தா நெளிகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்தா உயிரோடு வர மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்குள்ள அப்பாவுடைய கேரக்டர் என்ன பண்றது? அநேகத்துல வரமாட்டேங்குது. இயேசு சாமி சிலுவையிலே தன் பிசாசோட தலையை நசுக்கி போட்டார். பிசாசோட தலையை நசுக்கிட்டாரு. ஆனா ஒரு சில நேரங்கள் தேவ பிள்ளைகள் சர்வாயை தரித்துக் கொள்ள வேண்டும். சிந்திக்குள்ள உலகத்தினுடைய பாவச்செயல் கொண்டு வருவான். யார் என்ன கொண்டு வருவாங்க? பாவச்செயல் கொண்டு வருவான், கண்ணிச்சை கொண்டு வருவான், மாம்சத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் கொண்டு வருவான் ஊழியத்துல. ஊழியக்காரங்களை நம்ம ஊழியம் பண்றோம், இதெல்லாம் பிசாசோட இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு பெண் கிட்ட ஒரு ஆண் கிட்ட பேசும்போது எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்குள்ள அவ்வளவு பரப்பிட்டு இருக்கணும். ஏன்னா பிசாசு ஒரு குற்றவாளியா தீர்ப்புறதுக்கு எப்போ ரெடியா இருக்கு. இது சொல்றேன், நம்மளை தீர்ப்பிடுறதுக்கு, நம்மளை பழி சொல்றதுக்கு எப்ப வேணும்னா கவனமா இருக்கும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும், பேசுற நடைகளை கவனமா இருக்கணும், உட்கார்ல கவனமா இருக்கணும், பேசுகிறதுல எல்லாத்திலும் தேவ ஜனங்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா பிசாசு நம்மளோட சிந்தையை கெடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, பிரித்தை கெடுக்க என்ன வழி இருக்குது, வாழ்க்கை கெடுக்க என்ன வழி இருக்குது, அத்தனை வழியை செய்வா. நீங்க பாருங்க, ஒரு ஆள் நினைக்கிறீங்க, உங்களை சுத்தி ஒரு ஆள் இருக்குன்னு நாட்கள் 17 வயதில் வரும்போது கர்த்தர் சந்திச்சாரு. தேவன் தரிசனமாகி இதே மாதிரி வீட்டுல ஜெபிக்கும் போது, உன்ன மாதிரி இருக்கும் போது தேவனை சந்திச்சாரு. ஒரு வீடுகளுக்குள்ள ஜெபம் நடத்தும் போது, என் தாயார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, பீலா சகோதரி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, என் சகோதரன் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே என்னை பார்க்கணும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில பெரிய கேள்விக்குறி, என்னை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் அழுத தற்கொலையான எண்ணங்களோடு இருந்த என் வாழ்க்கைய தேவன் தரிசனத்தின் மூலியமாகவே சந்திச்சார். எப்படி சந்திச்சார் தெரியுங்களா? சூரியன் ஒரு சூரியனை. அதனாலதான் பிசாசு பார்க்கிறேன், தேவதூர்களை பார்க்கிறேன், தேவனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை புறப்படுவதை காண்கிறேன். சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்போ நம்முடைய கண்கள் ரொம்ப அவசியம். ஒரு ஊழியக்காரங்களுக்கு, ஸ்தானாதிபதிக்கு ரொம்ப அவசியம் கண்கள் வெளிச்சம் உண்டாகணும், வெளிச்சம் பரிசுத்தமா இருக்கணும், சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், கால்கள் முடக்கப்பட்ட கால்களா இருக்கணும், முழங்கால் முடக்கிற கால்கள் இருக்கணும், தேவ சமூகத்துல மணிக்கணக்கா விழுந்து கிடக்கிற முழங்காலா இருக்கணும், வார்த்தை பரிசுத்தமா இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னா நம்ம இந்த சர்வாயுதத்தை தடுத்துக்கலாம். சர்வாயுதம் சாதாரணமா கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க. தேவ சமூகத்துல யாரு கிடைக்கும் அப்படின்னா சர்வாயுதம் எல்லாம் தடுத்துக் கொள்ள முடியுமா? இல்ல, எல்லாத்துக்கும் கிடைக்கப்படுறது இல்லை. ஒரு போர் வீரருக்கு தான் கிடைக்கும். சும்மா நான் பிள்ளைங்கிறதுனால கிடைக்காது. நான் போர் வீரனாய் மாறினால், நான் தேவ சேனையாய் மாறினால், எப்படி தேவ சேனையா இருக்கிறாங்களோ அதே போல சேனையில ஒரு ஆளா இருக்கும் போது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆயுதங்களை கட்ட கொடுப்பார். யுத்தத்துல வல்லமான பிசாசு வல்லமைகளை
சவுலை தேவன் தள்ளின காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரே ஒரு தன்மையினால சவுலை தள்ளினார். சவுலை தள்ளினோன்னா என்னாச்சு? அவன் தேவ மனுஷன் தானே, சவுலு தேவ மனுஷன் தானே, தேவனுக்காக உத்தமமா நிற்க வேண்டிய சவுல் தானே. ஆனா சவுலுக்குள்ள ஒரே ஒரு கீழ்ப்படியாத சுபாவம் இருந்தனால அவனுக்குள்ள தேவ ஆவி வெளியே போனோன்னு இன்னொரு ஆவி வந்துச்சு, அந்த பிசாசு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவ ஜனம் ரொம்ப ஜாக்கிரதையா. இந்த ஒளியின் தூதன் ஆவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒளியின் தூதன் ஆவி, இந்த ஆவி என்ன பண்ணுன்னா ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கும், பைபிள் வாசிக்கும். இந்த ஆவி எல்லாத்தையும் பண்ண வைக்கும், ஆண்டவரோட நெருங்க வைக்காது. இந்த ஆவி கிருகி அப்படின்னா கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சுபாவம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், குணத்துல நல்ல ஒரு சுபாவமே இருக்காது. அவங்க கனியெல்லாம் அருவருப்பா இருக்கும், தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்னா இந்த ஒளியின் தூதன் ஆவி தேவனை போலவே தரிசிக்கிறத போலவே இருக்கும். ஒளியின் தூதன் ஆவி நான் பார்த்துக்கிறேன். ஒளியின் தூதன் ஆவி, இந்த ஒளியின் தூதன் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள எப்படி கிரியை செய்ய வரும்னா, ஒரு மனிதனுக்குள்ள எப்படா தேவன்ட்டு பின்வாங்கி போறானோ அப்ப கிரியை வரும். அப்ப இந்த ஒளியின் ஆவிக்கு வரணுமா, நம்ம எப்போது உள்ள வராதபடி நம்ம பாதுகாக்கணும். அதுதான் சேட்டி எடுக்கிற இந்த உன்னதமான மறைவுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளணும். சங்கீதம் 90 இந்த உள்ளுத்தொண்டு வாசத்தின்படி ஆண்டவர் உன்னதமான மறைவுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுங்க. தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் உங்களை தாழ்த்தணும், உங்களை பாவரிக்கை பண்ணணும். இந்த பெருமை வரும் உங்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது. நான் சொல்லுறேன், எனக்கு பெருமை வந்துச்சு, அதான் சொல்லுறேன். என் அப்பா சொல்வாரு, டேய் பெருமைப்பட்டு விடா, நீ பெரும்படக்கூடாது, ஊழியத்துக்கு செய்யற, கர்த்தர் பயன்படுத்துற, அழகா நீ பாடுற, அழகா ஜெபிக்கிற, கர்த்தர் பயன்படுத்துறாரு, நல்ல வல்லமே பயன்படுற. அப்பா எப்பா எனக்கு சரியான கோவம், ஏன்பா நான் பெரும்படுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு பட்டணத்துல போய் நான் ஜெபிக்கும் போது கர்த்தரோட வல்லம் புறப்பட்டுச்சு, அநேகர் சுகமானாங்க. ஏன்னா வெளியரங்கமா ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கும் போது கர்த்தருடைய சிலுவை தரிசனத்தை பார்த்தோன்னே ஆவியான வெளியரங்கமா செய்ய ஆரம்பிச்சாரு. கட்டிகள் மறைய ஆரம்பிச்சது, பிசாசுகள் அற ஆரம்பிச்சது, அந்த வெளி தெருவுல பயங்கரமான நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, எப்படி வருது, எப்படி அவ்வளவு ஆண்டவர் பயன்படுத்துறாரு, எப்படி எல்லாம் நம்ம கூட இருக்கிறாரு, எப்படி எல்லாங்கிற பெருமை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, என் அறியாம பெருமை வருது. அப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல பெருமையின் ஆவியை உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி சபிச்சு நான் ஓடிச்சு. இந்த பெருமையின் ஆவி அநேக இடங்கள்ல கிரியை செய்வா. நான் ஏன் இவ்வளவு பேச தெரியுமா, ஓப்பனா பேச தெரியுமா? நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க போற ஒரு பெரிய 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 தரிசனம் உள்ளவங்க, தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய போறீங்க. தேவன் திட்டம் பெருசு. உங்களோட பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், உங்கள்கிட்ட எது பேக்போன் எது இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகமே பேக்போனா இருக்குது. பரலோகம் ராஜாவை சப்போர்ட் இருக்கிறாரு, மகிமையின் ராஜா தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால சொல்லுகிறேன், உங்களை தேவன் வல்லமே பயன்படுத்த போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டே இருந்தேன் ஏசப்பாட்ட. எனக்கு அப்போ அந்த அபிஷேகம் கிடைச்சது. ஆண்டவர் தான் எனக்கு அந்த அபிஷேகத்தை தந்தாரு. அதுக்காக நான் ஆண்டவர் தான் நன்றி சொல்றேன். அந்த அபிஷேகம் என்னால ஒரு ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கையெல்லாம் நடுங்குது, என்னால நிற்க கூட முடியல. அந்த அளவுக்கு என்ன ஏசப்பா தான் நிறுத்தி இருக்கிறாரு. நான் இவ்வளோ அபிஷேகம் நான் ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தனை அபிஷேகம் எனக்கு ஏசப்பா தந்தாங்க.